நிறைய பேர் வந்து சார் எனக்கு கல்யாணம் எந்த வயசுக்கு நடக்கும் சார்ன்னு கேட்பாங்க. ஸோ மேஷ ராசியில பிறந்தவருக்கு வந்து எந்த வயசுக்கு கல்யாணம் நடக்கும்? பாருங்க, இந்த மேஷ ராசியிலிருந்து சப்தம பாவாதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து எங்க இருக்கா பாருங்க. துலா ராசியில, ரிஷப ராசியில, மீன ராசியில உச்சமானா வித்தவுட் எனி அஃப்ளிக்ஷன்ஸ். அந்த சுக்கிரன் வந்து ரெட்ரோகிரேட் வக்ரி ஆகக்கூடாது. இந்த சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். டிகிரிஸ் வைஸ் கூட நல்லா இருக்கணும். விம்சோபக பலம், திக்பலம் எல்லாம் பார்ப்பாங்க. அது விடுங்க. ஜென்ரலா பார்க்கும்போது சுக்கிரன் நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து பிலோ 26th இயர்க்குள்ள திருமணம் நடக்கும். வித்தவுட் எனி டிலே. சீக்கிரமா நடந்துடும். நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. பிரச்சனையே வராது, டிலேயே ஆகாது, எல்லாமே ஈஸியா நடந்துடும். ஒரு பிரச்சனையும் இருக்காது அவருக்கு. சுக்கிரன் வந்து குரு கிரகத்தோட சேர்ந்து அவர் வந்து திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட லைஃப் பார்ட்னர் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கிறதுனா பர்சனாலிட்டி வைஸ். அப்படி இருக்கும்போது திருமணம் வந்து 26 ஏஜ் கூட நடக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்க கை ரேகையில இந்த சுக்கிரன் வந்து எப்படி இருக்கான்னுட்டு நம்ம நாடி ஜோதிடம் படி சுக்கிரன் வந்து கை ரேகை நல்லா இருக்கணும். இந்த திருமண ரேகை வந்து மேலே போயிருக்க கூடாது. இது வந்து ரொம்ப டிலே கொடுக்கும், ரொம்ப டிலே ஆயிடும். அவருக்கே உங்களுக்கே வந்து திருமணத்து மேல இன்ட்ரெஸ்ட் போயிடும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி வந்து 33 இயர்ஸ்க்குள்ள ஏஜ்க்குள்ள திருமணம் நடக்கும். அவருக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல பிளேஸ்ல இருக்காது. அவருக்கு வந்து சனி கூடயோ பாப்ப கிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்தா, அது வந்து சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த கிரகத்துகள் கூட சேர்ந்து இருந்தா அவருக்கு வந்து திருமணம் நல்ல சரியான நேரத்தில் நடக்காது, அமையாது. எதுக்குன்னா அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. 33 தாண்டிடும். ஸோ அட் த சேம் டைம் வந்து கை ரேகை கூட அப்படியே இருந்தா கோச்சாரத்துல கூட நமக்கு சுக்கிரன் வந்து நல்ல பிளேஸ்ல இல்லைன்னா அவருக்கு திருமணம் நல்ல டைம்ல நடக்காது, சரியான டைம்ல நடக்காது. இது ரிசர்ச். இன்னொரு கேட்டகரி இருக்கு. தேர்ட் கேட்டகரியில வந்து எபோவ் 38 or 40 ஆயிடும். அவருக்கு வந்து நவாம்சம், லக்ன சார்ட்டு, உபபாத லக்னம் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து நிறைய நல்ல பிளேஸ்ல இருக்காது. அந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப 8th house, 6th house, 12th houseல அப்படி இருக்கும். அஃப்ளிக்ஷன்ஸ் ஆயிருந்தா அவருக்கு வந்து திருமணம் ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடும். என்கேஜ்மெண்ட்டும் ஒர்க்கு வந்து கட் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து திருமணத்து வரைக்கும் வந்து கட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இதுக்கு பரிகாரம் என்ன? காஸ்ட்லியான ஜெம் ஸ்டோன்ஸு, ருத்ராட்சா, காஸ்ட்லியான பூஜை இதெல்லாமே இல்லை. கோவில் சுற்றுறது சும்மா அப்படி இல்லை. நம்ம ருஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க? புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து மந்திர ஜபம் பண்ணுங்க. மந்திர ஜபம் பண்ண சும்மா சொல்றது இல்லை. ஒரு ஜபமாலை எடுத்துக்கிட்டு சங்கல்பம் பண்ணி எவ்ரிடே பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரிசர்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஒரு 9,000 10,000 மந்திர ஜபங்கள் பண்ணுங்க. 100% திருமணம் ரொம்ப சீக்கிரமா நடக்கும். எதுக்குன்னா அந்த கர்மத்தை நாம டெல்யூட் பண்ண போனோம். அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மியாயிடும். இதுதான் நம்ம ருசிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரே பண்ணணும். நான் பணம் கொடுத்துட்டு அந்த பூஜை பண்ணா ஒரு யாருமே நாம இப்போ பாருங்க, சுக்கிரன் வந்து அப்படி ஆயிருக்கிறது வந்து நம்ம கர்மத்தினால தான். நம்ம பிராயஷ்சித்த கர்மம் பண்ணாம அதை ரெப்ரசென்ட் பண்ண விஷயத்த நாம தானம் பண்றதோ அவருக்கு சகாயம் ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு சும்மா ஒரு பணம் கொடுத்து எதிரோ பூஜை செஞ்சு அது பலம் கிடைக்காது. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்க. திருமணம் ரொம்ப சீக்கிரமா நடக்கும். பைரவி ஆஸ்ட்ரோல வந்து உங்க ஜாதகம் கயிறு ரெண்டுமே நாம சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க போறோம். இங்க இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்க.